குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மிதுன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். மிதுன ராசிக்கு 12 குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, எல்லாமே சுப விரயமாக இருக்கும், செலவு தான் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான். எல்லாம் சுப விரயமாக தான் இருக்கும். எதுவும் நஷ்டமான விரயங்களாக இருக்காது. வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்ம காரியங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல காரியங்களுக்காண்டி வீண் விரயம், அதாவது விரயம் வர்ற மாதிரி இருக்கும். அது வீணாக போகாது. அப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்கி போடுறீங்க, இது பண்ணுறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் காசு ஒரு 1 லட்சம் ஆகிற இடத்துல 2 லட்சம் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவாக செலவாகும். அதுக்கப்புறம் நாளில் இருக்க கேது பூர்வீகத்தில் ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை குலதெய்வம் எதுவும் தெரியலைன்னா அவங்களுக்கு இந்த கேது பகவான் குலதெய்வத்துக்கு அங்கிருக்கு வழி உண்டு. பிரசன்னம் இதுக்கு இது உதவி செய்யும். மிதுன ராசிக்கு குலதெய்வம் தெரியாத ஆட்களை இப்போ தேட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட விஷயங்கள் ஏதாவது தெரிய ஆரம்பிக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஏதோ லேசாக ஒரு 2-3 விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும், கேட்க ஆரம்பிக்குவீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ல் சனி இருக்காப்புல. அவருடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, அவருடைய 10ஆம் பார்வை எல்லாமே சரியில்லாத பார்வையாக இருக்குது மிதுன ராசிக்கு. அப்போ என்னென்னா தொழிலில் கொஞ்சம் ஏற்கு மாறாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி 10ல் இருக்கக்கூடிய ராகு என்னென்னா வெளிநாட்டில் வாழக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக வைக்கும், ஒரு முன்னேற்றம் கொண்டு வர வைக்கும். அந்த ராகு அந்த வேலையை செய்கிறாப்புல. அதனால தான் என்னன்னா அந்த வெளிநாட்டில் வாழ்கிற ஆட்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.